எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்மைகளால் நம்மளை நிறைய பண்ணுகிற தெய்வத்தின் நாம் ஆராதிக்கிறோம். நமக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய சாபத்தையும் பாவத்தையும் ஏற்றுக்கொண்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அதனால சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, மனம் அடைந்து போக அவசியம் இல்லை. காலங்கள் எப்படி வேணாலும் மாறலாம். தீமையான நாட்கள் வரலாம், நன்மையான நாட்கள் மாறலாம். இதுக்கு விமோச்சனமே இல்லையான்னு சில பேர் கேட்பாங்க. ஆலோசனை முடிவு வந்துவிட்டது, நன்மைகளை காணும் நாட்கள் வரப்போகிறது. இன்னும் சில நாட்கள் தான் கர்த்தர் உங்களுக்காக நன்மைகளை கட்டளையிட போகிறார். நமக்கு மாத்திரமில்லை, முழு உலகத்துக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு, சந்தோஷத்தை கட்டளையிட்டு, மன மகிழ்ச்சியினால் பூமியில் நிறைக்கும் காலம் வந்துவிட்டது என்று நான் சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் இருந்த பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறாங்களோ அவளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. தேசத்துல அகோரங்கள் எழும்பும் பொழுது கர்த்தர் எழும்புவார். அதிக கேடு எழும்பும் பொழுது கர்த்தருடைய கிருபையும் அதிகமாய் பெருகும். அது சொல்ற பாவம் பெருகி இருக்கிற இடத்துல கிருபை அதிகமாய் பெருகி இருக்குதுன்றது. எல்லா பக்கமும் யுத்தங்கள் நிக்குது, மறுபடியும் பெருகுது. எந்த அரசியல்வாதிகள் யாருமே ஒரு ஸ்டெடியா ஒரு காரியத்தை செய்ய முடியல, மக்களுக்கு நன்மை செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் நகரத்தை காவலன் விழித்திருந்த பயனில்லை என்று இருக்கிறது. அதனால நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய முழு உலகத்தையும் காக்கிறதற்காக காக்கும் கரங்கள் ஒரு தெய்வம் இருக்கின்றார். முழு உலகத்துக்கும் இருக்கின்றார். முழு உலகத்தையும் ஒரே ஒரு தெய்வம் ஒரு சரித்திரத்தை இரண்டாய் பிளந்து கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று எழுதும் ஒரே ஒரு தெய்வம் நம்மளுடைய தெய்வம் தான். அதனால அந்த தெய்வனுடைய பாத்தில் நம்ம கேட்கும் பொழுது தேவன் முழு தேசத்துக்கு முழு உலகத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிட்டு நல்ல நல்ல காரியங்களுக்காக தேவன் பூத்து மகிழ பண்ணுகிற நாட்கள் வரும். அந்த நாட்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டியது தேவ பிள்ளைகளுடைய கடமை. தேவ பிள்ளைகளுடைய மிகப்பெரிய கடமைகள் ஒன்று இது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை வைத்த நம்மளுடைய ஜெபத்தினாலதான் மற்றவங்களுக்கு அன்று அற்புதம் செய்வார். நம்மளே அமைதியான எனக்குன்னு கேட்டுட்டு இருந்தோம்னா அவங்களுக்காக யாருக்கு கேட்பா? ரோட்ல போகும்போது பாருங்க, தலையில அடிச்சு அனுப்புறாங்க. சும்மா சாதாரண ஆக்சிடென்ட் ஆகுது. சும்மா பார்க்கும்போது ஐயோ ஆண்டோட என்ன சில சமயம் நமக்குள்ளேயே தோணும், இந்த பொல்லாத நாட்களில் ஆண்டோட என்னை படைத்து இந்த கேடுகளை காணவா நான் இவ்வளவு வேதனைப்படணும், இந்த கேடுகளை பார்த்து நான் வேதனைப்படவா என்று சொல்லத்தக்க அளவு கூட நம்மளுடைய மனம் பதைத்து விடும். ஆண்டவர் சொல்லுங்க, அவருடைய சமூகத்துல ஜெபிப்போம். தயவு செய்து எல்லா பிள்ளைங்களும் 10 நிமிஷமாக தேவனே இறங்கும், தேவனே இறங்கும் என்று கேளுங்க. வேற ஒண்ணு கேட்காதீங்க, அவனே இறங்கும். எல்லாம் உண்மைதான். பாவம் தான், தப்பு தான், உடைய கண்களுக்கு மறைவா எதுவும் இல்லை. ஆனாலும் கிருபை எவ்வளவாய் பெரிது என்பதை விளங்க பண்ணுமானே. கிருபையை விளங்க பண்ணும் என்று கெஞ்சும் பொழுது தெய்வம் நமக்காக கிருபையை விளங்க பண்ணும். முழு உலகத்துக்கும் தெய்வம் நம்மை செய்யும். அந்த வேதனை நம்ம உள்ளத்தை பாதிக்கலாம். எவ்வளவு உட்கார்ந்து அழுகாம தேசத்துக்கு நன்மை நடக்க மாட்டேங்குது. நம்ம உலகத்துல எல்லா பிள்ளைங்களும் வேதனைப்படுறாங்க. சில நேரங்கள் ஏமாத்துறாங்க, வஞ்சிக்கிறாங்க. அது நிமித்தம் பாதிக்கப்படுகிறது. நம்முடைய ஒண்ணும் அறியாத ஏழை பிள்ளைகள் தான். பிள்ளைங்க தன்னுடைய கைகளின் பிரயாசத்தை சாப்பிட முடியாம கஷ்டப்படுகிறாங்க. நம் கண்ணீர் வடிக்கும் பொழுது பரத்துல இருந்து தெய்வம் எழுந்து வந்து அந்த சிறையிருப்பை மாற்றி தேவன் தேசத்துக்கு சமாதானத்தை கட்டளை. அடுத்த வருஷம் எவ்வளவு குக்கரிப்புகள் எழுந்தாலும் தேவன் இறையாவது அமைதலாயிரு, இதோடு ஒரு போர் முடிந்தது என்று சொல்லத்தக்க அளவுக்கு நம்ம ஜெபம் இருக்க வேண்டும், கர்த்தருடைய கிருபையும் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அதே போல நடக்கும்படி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. சரிங்களா? ஆண்டவர் இந்த நாளுக்கு நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்ப்போமா? சங்கீதம் 119:6. நான் உடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பார்த்தீங்களா? நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் அதுக்கப்புறம் ஒரு இது, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. எதினால் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது ஒரு 3-4 வருஷம் இருக்கும். அப்போ நானும் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சர்ச்சில் எங்களை தாவீதியோட தாங்க சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி விஷயம் எந்த காரியம் தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஆனால் அவங்க வீட்டில் அந்த அண்ணனுக்கு ரொம்ப எதிர்ப்பு. கல்யாணம் பண்ணுனதுலேருந்து அவங்களுக்கு ரொம்ப எதிர்ப்பு. வீட்டில் தான் பொண்ணு பண்ண வச்சாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு என்னன்னு தெரியல, அந்த மருமகளை பிடிக்கலன்னா மருமக செம்ம கேரக்டர். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னா எப்படி இருக்கும், எனக்கு பொண்ணா ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லத்தக்க அளவுக்கு அவ்வளோ பாசமாக அந்த அண்ணி மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அப்போ அந்த அண்ணி ரொம்ப பாசமாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். அவங்க 2 பேரும் நாசமாக போகணும்.
எப்படி ஆண்டோடைய பிள்ளைங்க சொந்த தாய் தகப்ப கூட பிறந்த சகோதரர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. நாசமா போகணும், பிரிச்சிடணும், விளங்காம போகணும், எங்க காலில் இருந்து வணங்கினாதே நல்லா இருக்கும் அப்படி இப்படி சொல்லி ரொம்ப மனசகதப்படுத்தி ஆள வைக்கிங்க. என்கிட்ட வந்து ரொம்ப சொல்லிடணும். அவங்க என்னங்க தெரிஞ்சிருவாங்க, பார்ப்போம் நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க ஆண்டுக்காக ஊழியம் செய்யணும், ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளை ஆண்டு நல்ல பெண் குழந்தை ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ஆசையா பாசமா என் சித்தப்பா ரொம்ப பிரியமா இருக்கும். ஏதாவது அம்மா அப்பா அடிச்சாங்க, சித்தப்பா மம்மி நீ அடிக்காத என்னன்னு கேளுக்குன்னு ஏன்னா எனக்கு ரொம்ப பயப்படுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா இருக்கும். 2வது கன்சீவ் ஆனதை என்கிட்ட சொன்னாங்க, ஸ்டார்ட் கன்சீவ் ஆகி ஓகே நான் ஜாம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டு இருந்தேன். அவங்க ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் தெரியும், ரொம்ப தெரியாது, ரொம்ப தலையிடாமல் இருந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சும்மா விளையாட்டுன்னு சொல்லியோ ஒரு அடுத்த பிள்ளை எனக்கு பெண் குழந்தை ரொம்ப பிடிச்சதுனால உங்களுக்கு அடுத்த பிள்ளை பெண் குழந்தையா பிறக்கணும் சட்டுன்னு கோவப்பட்டாங்க. என்கிட்ட மடத்துல கோவப்பட்டு நானும் சேர்ந்துட்டு வந்துட்டேன். எதுக்கு இவ்வளோ கோவப்படுறாங்கன்னு 2-3 நாளைக்கு அப்புறம் அண்ணி ஃபோன் போட்டு கூப்பிட்டாங்க, வாடா வீட்டுக்கு வாடா. என்ன நீ எதுக்கு அப்படி சொன்னேன்? சும்மா விளையாட்டு சொன்னேன். ஃபேமிலியில் என்ன நடக்க தெரியுமா, எல்லாரும் எங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க நல்லது, ஆனால் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கிறது ரொம்ப பெரியது. ஏன்னா அவங்க சந்ததியில் ஆம்பளை பிள்ளை பிறக்கலை, அதனால எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கக்கூடாது, மற்ற எல்லாத்துக்கும் பிறக்கணும்னு சொல்லி அவங்க அவ்வளோ இது பண்ணுறாங்க, நாங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறோன்னு உனக்கு தெரியலையான்னு கேட்டாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், உனக்கு வேணும்னா நீ ஏன்ட்ட கேட்டுக்கலாம, நான் தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணிருப்பேன், இதையே விட்ட அப்படின்னு சத்தம் போட்டேன். நான் தேவ மனுஷன், ஆண்டோட சமூகத்துல போய் நிற்பேன, ஒரு பாவியான ஒரு மனுஷனை கேட்கும்போது ஆண்டோ அர்த்தம் செய்யும் பொழுது நீ எனக்கு மிகவும் பிரியமானவங்க. ஒரு தேவ ஊழியனை தேவ மனுஷனையும் சந்தோஷப்படுத்தும் பொழுது மனசார இருந்து ஆசீர்வாதிக்க தெரியுமா, அதை தேவன் ஜீவ புஸ்தகத்துல எழுதி வைப்பாரு. அந்த இது உனக்கு ஆசீர்வாதம் இல்லாமலே இருந்தா கூட அவனுடைய சந்தோஷம் ஆத்மாவில் இருந்து நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லி ஒரு வார்த்தை உன்னை பார்த்து சொல்றான் பாத்தியா, அதை எடுத்து எந்த காரியத்துக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லி தேவன் மறுபடி ஜீவ புஸ்தகத்தை திறந்து எழுதுவது. அப்படி இருக்கும் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தது போல. நான் கேட்டேன், நீ ஏன்ட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் ஜெபித்து உனக்கு சொல்லியிருக்கல அப்படின்னு. உடனே அன்னைக்கு நைட்டு போனேன். அதனுடைய பாவம் உடைய சிநேகிதன் எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ என்ன செய்ய போகிறேன்னு நான் கேட்டேன். அவனு சொன்ன, உனக்கு என்ன பாவம் கேட்டேன். அவனுக்கு ஆம்பளை பிள்ளை ஓகே நான் கொடுத்துருது, அதுக்கு அடையாளம் சொல்லணும், அடையாளத்துக்கு அவனுக்கு ஒரு புது கார் வரும், இன்னும் கொஞ்ச நாள் அதை வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு நான் சொன்னேன். நேராக போனேன். அடுத்த நாள் அந்த அண்ணனே போன பேச மாட்டியா அப்படின்னு, என்ன சின்ன பிள்ளை சொல்லி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வயசு மூத்தவங்க, நாங்கள் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்கோம். போய் என்ன உனக்கு இவ்வளோ ஆசை இருக்கு, ஏன் என்கிட்ட சொல்லலை? இல்லை இஸ்ரா, எல்லா பிரச்சனையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஆடா உனக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்தா நீ ஏன்ட்ட சொல்லு, நான் ஜோம் பண்ணுவோம்னா அங்கே தண்ணி சொன்னதுக்கப்புறம் நான் ஜோம் பண்ணேன். ஆண்டவனுக்கு 2 வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன், உனக்கு ஆண் பிள்ளையை கொடுப்பேன், அந்த ஆண் பிள்ளைக்கு அதை உறுதிப்படுத்தும் வகையில் நான் உனக்கு ஒரு கார் கொடுக்குறேன், புது கார். ஏன்னா பழைய கார் டப்பா கார் மாதிரி போயிட்டு அழகான கார் உனக்கு தருவேன் அப்படின்னு நான் சொன்னார்னு சொன்னாங்க. எஸ்ரா பணம் இல்லை, அது உங்களுக்கு தேவையில்லை, பணம் இருக்கு இல்லை, வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க சுயத்தை நீங்க பார்க்கக்கூடாது. அண்ணனே இது அப்படி இப்படி உனக்கு நான் சொல்லியிருக்கேன்னா நான் செய்வேன், உனக்கு எப்படி செய்வேன் ஏது செய்வேன் எனக்கு தெரியும், ஆனால் கட்டாயம் நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்காரு. அதனால நீங்க அதைத்தான் பார்க்கணும், ஆண்டோடைய வார்த்தையை தான் நீங்க பார்க்கணும் ஒழிய மனுஷனுடைய கைகளை நீங்க என்னைக்கு பார்க்கணும். அதாவது கை குறுக்கி இருக்கும், அது இவ்வளவுதான் தரும். ஒரு மனுஷன் இந்த மாதிரி இவ்வளவுதான் எடுக்க முடியும், அதுக்கு மேலே என்ன எடுக்க முடியும், அதுக்கு மேலே ஒண்ணுமே எடுத்து தர முடியாது. ஆனால் தேவன் அவருடைய நாகத்தோட எடுக்க அளவு கூட உலகம் தாங்க, அவ்வளோ பெரிய தெய்வத்தை நம்ம ஆதரிக்கிறோம். அதனால அவ்வளோ பெரிய இது இருக்கு. ஆனால் சொல்லி அவங்க தருவாரு. கரெக்டா ஒரு 2 மாசத்துல புது கார் வாங்கினாங்க. முழு குடும்பம் அவங்க விரோதமாக உனக்கு வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது கரெக்டாக டெலிவரி டைம் வந்துட்டு எல்லாரும் ஆம்பளை பிள்ளை இதுக பாப்போல நிற்கிது. இது என்ன மாதிரி ஒன்றுமே பேசாதுங்க, யார் என்ன சொன்னாலும் சரிப்பா, ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவருக்காக வாழ்ந்து எங்களை பகச்சிட்டு ஆண்டவர்னு விட்டுறாதீங்க, அந்த மாதிரி கேரக்டர் எங்கள் 2 கேரக்டரும். அதனால நாங்கள் ஒன்றுமே பேசாம இருந்தேன். நான் அந்த நேரத்தில் நானும் இல்லை, நாங்கள் ரொம்ப பதைச்சிருந்தாங்க. கடைசியா குழந்தை வெளியே வருது, வந்து எல்லாரும் சொல்றாங்க, பெண் குழந்தைங்க எல்லாம் கேட்க பொம்பளை பிள்ளை தானே, இல்லை ஆம்பளை பிள்ளை, எதுவும் இல்லை மறுபடியும் சொல்ல, இல்லை ஆம்பளை பிள்ளை, இல்லை நீங்க வேற குழந்தைய கொண்டு வந்துருப்பீங்க. இன்னைக்கு ஒரே ஒரு பிரசவம் நடந்திருக்கு, நாங்கள் குழந்தை அப்படி ஆண் குழந்தையை கொடுத்தாங்க. அழகான பிள்ளையை தேவன் கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். அவங்கள பகைச்சவங்களும் ஆண்டவர் பிள்ளைங்க தான், ஆண்டோடைய பிள்ளைங்க தான், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க தான், இவங்களும் ஆண்டோருக்கிய பிள்ளைங்க தான். என்ன வித்தியாசம்? இவர்கள் ஊழியம் செய்கிற பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்க ஆண்டவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பிள்ளைங்க. இப்போ அந்த பிள்ளைகளை 2 பிள்ளைங்க அவங்க தாய் எப்படி வளர்க்கும் தெரியுமா? காலையில் எழுந்த உடனே வசனத்தை வாசிச்சு அந்த மனப்பாடம் பண்ணி அட்டி கொடுக்கும். ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே வசனத்தை படிக்க வச்சு வசனம்
எப்பொழுதும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப ஆண்டவர்களுக்கு கொடுத்த அந்த குழந்தைய கொடுத்ததுக்கு ஆண்டு சந்தோஷப்படுவார்ல, என் பிள்ளை என்னை நாம மகிழ்வுப்படுறதுக்காக வளர்க்குறாங்க, பிரச்சனை இல்லைன்னு. அதை தாண்ட அந்த வசனம் சொல்லப்பட்டுகிறது. நம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது, நம்முடைய கற்பனைகளை நம்ம ஆண்டுடைய கற்பனைகளை கண்ணோக்கி அதன்படி வாழும் பொழுது, இந்த பிள்ளைங்க வாழ்ந்தாங்க. இந்த பிள்ளைங்க வாழும் பொழுது, நான் இந்த பிள்ளைங்க வாழ்ந்து சுகித்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்காக வாழும் பொழுது, நான் ஒரு தேவ மனுஷன் ஆண்டு சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு குற்றம் குறையில்லை. நான் சொன்ன கட்டாயமான கொடுக்கிறேன், அதில் போய் சொல் என்று சொன்னார். அதை தாண்ட சொல்கிறார், நீ வெட்கப்படுவதில்லை. எல்லாரும் உனக்கு விரோதமாக இருக்கலாம், பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்கலாம், பெரிய பெரிய அவங்க கண்ணுல பார்க்கும்போது நமக்கு நம்முடைய விசுவாசமே பெய்யும். இப்படி இவங்களுக்கா எனக்கா அப்படிங்கிற சூழ்நிலை வரும் பொழுது மாட்ட, நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆனா ஒன்னே ஒன்று மனசுல வச்சுக்கோ, என்னுடைய வழிகளை கை கொள்ள மறவாதே என்று இருக்கிறது. என்னுடைய வழிகளின்படி நடங்க, கர்த்தருடைய வழிகளை தேர்ந்தெடுத்து நடங்க, அதன்படி வாழ கற்றுக்கொள்ளுங்க, அதன்படி இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது ஆண்டவர் நீ கேட்கிறதுக்கும் வேண்டிக்கொள்வதற்கும் அதிகமான காரியங்கள் உனக்கு செய்வார். சரிங்களா? அதனாலதான் நம்ம சொல்ல, நீ வெட்கப்பட்டு போகாம இருக்கணும்னா நீ என்னுடைய வழிகளை கைக்கொள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம கை கொள்ளும் போது ஆண்டவர் கற்பனை செய்வோம். நம்ம ஜெபிப்போமா? என் அன்பு தகப்பனை, கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிற நானுடைய நாம் வெட்கப்பட்டு போயிடணும், மனம் முடிந்து போயிடணும், இந்த ஜனத்துக்கு முன்பு நான் சோர்ந்து போயிடணும். இவ்வளவு காலம் ஜெபித்து இத்தனை ஆயிரம் பேருக்கு முன்பு நான் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று வைராக்கியமாய் நான் நின்றேனே, என் தலை கூறி போய்விடுமோ, நான் மனம் உடைந்து போயிடணும், ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கை சோர்ந்து போயிடுமோ என்று வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறான் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு என்னும் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகள் வாழட்டும், இந்த பிள்ளைகள் சுகித்திருக்கட்டும், இந்த பிள்ளைகள் நன்மையினால் முடி சுட்டுகிறாங்க என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வெட்கப்பட்டு போவதில்லை, விரோதமா இருக்கிற எல்லா கிரியைகளும் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை வாழ்ந்திருக்கும்படி செய்ய, சுகித்திருக்கும்படி செய்ய, அன்பினால் முடி சுட்டுங்க, பலப்படுத்துங்க, சகாயம் செய்ய, காத்துக்கொண்டு ரட்சகரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். அன்பான தேவ ஜனமே, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. அவங்க பெரிய காரியங்களா இருக்கலாம், பெரியதா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார், அந்த வாக்குத்தத்தை தினமும் சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ கட்டாயம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபம் கேட்கப்பட்டது. நான் சொன்ன வார்த்தையை நம்பினாலும் அங்கே வெட்கப்பட்டு போக விடவே மாட்டேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சொந்து போகாதீங்க, சொல்லி ஆசீர்வதிப்பாரா. God bless you.